வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடுகளுக்கு எப்படி வந்து 1 கிலோ அடை தீவனம் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லாருக்குமே பயன்படும் வகையில், ஏன்னா நம்ம 2 ஆடு 3 ஆடு கூட வச்சுருப்போம். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்ன பயன் கொடுக்கும், எப்படி சரியான அளவில் வந்து கொடுக்கணும், எந்த தீவனம் வந்து உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறை, குறைந்த செலவு, அதிக லாபம், ஆரோக்கியமான வளர்ச்சி, இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடை தீவனம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அது ஆடுகளுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தீவனம் தான் அடை தீவனம். சக்தி, எனர்ஜி வந்து அந்த தீவனத்தில் அதிகமாக இருக்கும். ஆடுகளுக்கு எடை அதிகரிக்க அதிகமாக பயன்படும். பால் உற்பத்தி அதிகரிக்கவும் இது ஒரு கலவை தீவனம் அப்படிங்கிற சொல்லலாம். வெறும் புல் மட்டும் கொடுத்தா ஆடு உயிர் வாழும், ஆனால் வளர்ச்சி இருக்காது, லாபமும் இருக்காது. அடை தீவனம் கொடுத்தாதான் ஆடு வந்து எடை வேகமாக கூடும், குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், இனப்பெருக்க திறன் மேம்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அடை தீவனம் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ அடை தீவனம் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு அடை தீவனம் தெரியாமல் இருக்கலாம், அதாவது புதுசாக வாங்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ 2-3 ஆடு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு 1 கிலோ அடை தீவனம் வந்து தேவையான பொருள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாமா. இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தூள், அது வந்து ஒரு 300 கிராம். மக்காச்சோளம் அந்த தவிடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. கோதுமை தவிடு வந்து ஒரு 250 கிராமு. அப்புறம் வந்து 3ஆவதாக பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்து ஒரு 200 கிராமு. அதே மாதிரி சோயாபீன் புண்ணாக்குன்னு இருக்கும், அது வந்து ஒரு 150 கிராமு. அப்புறம் அரிசியை வந்து நம்ம அரைச்சி அது தவிடு மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு 80 கிராமு. மினரல் மிக்ஸு அது ஒரு 10 கிராமு. உப்பு ஒரு 10 கிராம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1000 கிராம் 1 கிலோ. ஓகேங்களா, இதான் வந்து 1 கிலோ அடை தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொருளின் பயன் என்னன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து எனர்ஜி தரும். ஆடுகளுக்கு வந்து நல்ல உடல் பலம் வந்து தரக்கூடிய ஒரு தீவனம் தான் மக்காச்சோளம் தவிடு. அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும், எடை அதிகரிக்கவும் ரொம்ப உதவும். கோதுமை தவிடு செரிமான சக்தி அதிகரிக்கவும், குடல் வந்து சுத்தமாக வந்து வேலை செய்கிறதுக்கும் இந்த கோதுமை தவிடு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் வந்து அதிகமாக இருக்கும். கடலை புண்ணாக்கு புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். தசை வளர்ச்சி, உடல் கட்டமைப்பு வந்து வலுவாகும், பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சோயாபீன் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உயர்தர புரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போதே அதோட ரேட்டு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கினோன்னா அதை விட ஒரு 2 மடங்கு அது சக்தி வந்து உயர்தர புரதம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். குட்டி ஆடுகளுக்கு வந்து இது ரொம்ப கொடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு வளர்ச்சி இதுக்கு சோயாபீன் புண்ணாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி தவிடு குறைந்த செலவில் வந்து நம்மளுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா அரிசி தவிடு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து இது வந்து சமநிலையாக வச்சுக்கும், எப்பயுமே ஒரே சீராக வந்து இருக்கும் அரிசி தவிடு கொடுக்கும்போது. இப்போ மினரல் மிக்ஸு ப்ளஸ் உப்பு, இது ரெண்டில் நம்மளுக்கு வந்து என்ன பயன்னா, எலும்பு பார்த்திங்கன்னா நல்ல வலிமையாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். உப்பு வந்து உடல் நீர் சத்து வந்து சமநிலையாக வச்சுக்கும். ஏன்னா நம்மளே வந்து உப்பு வந்து நம்ம நிறையாவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கூடாது, ஒரே சமநிலையாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா தயாரிப்பு முறை என்னென்னா, முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மக்காச்சோள தூளை வந்து போடுங்க. நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல மக்காச்சோள தூள் வந்து போட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கோதுமை தவிடு வந்து சேர்த்துக்கோங்க. கடலை புண்ணாக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சோயாபீன் புண்ணாக்கு, அரிசி தவிடு, மினரல் மிக்ஸு, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கையால் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கணும். எந்த இடத்துலையும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே கலவையாக மாறணும். இதுதான் 1 கிலோ அடை தீவனத்துக்கு தயாராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் முறைன்னு பார்த்திங்கன்னா, பெரிய ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 கிராம்லேருந்து 500 கிராம் வந்து கொடுக்கலாம். குட்டி ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்குமே கொடுக்கலாம். இது வந்து கொடுத்தா வந்து ஆட்டுக்கு வந்து நல்ல எடை அதிகரிக்கும், நல்லா வந்து ஒரு சத்தான தீவனமும், அதாவது சத்தான அடை தீவனமும் கூட. சிறையாட்டுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம்லேருந்து 600 கிராம் வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ தாயாடு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கிராம்லேருந்து 700 கிராம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம்.
அடை தீவனத்தோடு சேர்த்து என்னென்னா இந்த பசும்புல், உலர்புல், சுத்தமான தண்ணி இதெல்லாம் கட்டாயமாக கொடுக்கணும். என்னென்னா நம்ம அடை தீவனம் மட்டும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. பசுந்தீவனம், உலர்புல் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாளைக்கு அதாவது 3மே வந்து காலையில் இப்போ வந்து பசுந்தீவனம் கொடுத்தோன்னா மதியம் வந்து ஒரு உலர் தீவனம், அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு அடர் தீவனம். இந்த மாதிரி வந்து 3 நேரம் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் இந்த ஆடுகள் வந்து நல்லா வந்து சாப்பிடும். ஏன்னா நம்மளே வந்து ஒரு நாளைக்கு ஒரே சாப்பிட்டு வந்து 3 நேரமும் சாப்பிடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. காலையில் சாப்பாடு சாப்பிட்டா மதியம் வந்து வேறு ஏதாவது சாப்பிடுவோம். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு நாளில் வந்து அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளில் எந்த தீவனத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடாது. மெதுவாக தான் பழகணும். பழைய தீவனம், புதிய தீவனம் அது 2யுமே கலந்து வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பூஞ்சை பிடிச்ச தீவனம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஈரமான தீவனமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஒரு ஆடு வளர்ப்பு வெற்றி அடையணும்னா சரியான தீவனம், சரியான பராமரிப்பு, உணவு முறை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த 1 கிலோ அடை தீவன முறை பார்த்திங்கன்னா குறைந்த செலவு, அதிக லாபம், ஆரோக்கியமான ஆடுகள் வளர்கிறதுக்கும் இந்த அடை தீவனம் வந்து உதவுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த நோய் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே சிறந்த தீர்வு தான் இந்த இது. ஓகேங்க. நீங்கள் வந்து எல்லோரும் ஆடு கேட்குறீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் யார் யாரும் கேட்டீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து மறந்துடுறோம். அதனால் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஆடு வேணுன்னா திரும்ப நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா யார் கேட்டீங்க யார் கேட்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதனால் யாரும் பதிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஆனால் யார் எந்த டைமில் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மறுபடியும் இது பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஆடு வளர்ப்பு வீடியோவுக்கு கண்டிப்பாக என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உழைப்பும் அறிவும் சேர்ந்தால் தான் விவசாயம் தெய்வீகம் ஆகும். அதனால் விவசாயமும் இருந்தால் தான் ஆடுகளும் நல்லா வளர்க்க முடியும். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ போடணும் ஆடு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு வந்து ஆடு பற்றி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும், அது சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஆடு பற்றின வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலில் மற்றவங்களுக்கும் ஆடு வளர்க்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறையா வந்து வர்றதுக்கான சூழ்நிலை வந்து இருக்குது. உங்களுக்கு ஆடு வேணுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. இல்லாட்டினா ரிப்ளை பண்ணல அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்